Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா வாக் தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா ஆச்சு வாக் போய் வீடியோ போட்டு. சரி அதனால தான் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெயில்லாம் வரல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு. கிளைமேட் அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 நாள் எதுக்கு வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க மெயில் அனுப்பிச்சு. சரி டெய்லி போட வேணாம், வாரத்தில் ஒரு 2-3 வீடியோ போடலான்னு யோசித்தேன். அதுக்கு தான் 2 நாளாக வீடியோ வரல. வாரத்தில் எப்படியும் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, அப்புறம் ஒரு 3 பேர் மெயில் அனுப்பிச்சு கேட்டாங்க. சரி அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக வந்துடும். வாக் போயிட்டு இப்போ என்னெல்லாம் வீட்டுக்கு போய் சமைக்கலான்னு யோசிச்சேன்னா, நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செய்ய போகிறேன். சரி அதுக்கு வந்து கடப்பா செய்யலான்னு யோசித்தேன். நம்ம கும்பகோணம் அப்புறம் தஞ்சாவூர்லாம் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கடப்பா சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி அடுப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், அந்த பவுல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி அதெல்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ட்ராஸ் பண்ணிட்டேன், அந்த பழைய அந்த பவுல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்னர்லாம் கழட்டிட்டு இப்போ கழுவ போட்டிருக்கேன் சிங்கில். சரி இதெல்லாம் கொஞ்சமாக நல்லா சோப்பு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஊற வைக்கிறதுக்காக நல்லா இப்போ தொடச்சிட்ருக்கேன் ஸ்டவ்வை. இடையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தேய்க்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அது வரவே இல்லை. அது ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதனால் இப்போ நான் மேலாப்பில் சும்மா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அந்த பர்னர் வைக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, அதெல்லாம் வரவே இல்லை. நான் ஸ்பூன்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தேன். சரி காலையிலே ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு மேலாப்பில் தொடச்சிட்டு நான் அப்படியே அந்த பவுல்லாம் வச்சுட்டு அடுப்பை செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது இல்லாமல் கீழேயும் கொஞ்சமாக தொடச்சிக்க போகிறேன். அந்த ஸ்டவ் அப்படியே தூக்குனோம்னா கொஞ்சம் மேலே வந்துடும். அதுக்கு கீழேயும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பர்னரெல்லாம் செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு அடிக்கடி அந்த பொங்கிலாம் ஊற்றும்ல பாலெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கீழே அழுக்காக இருக்கும். ஆனால் நான் அடிக்கடி தொடச்சிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை. அந்த பவுல் வந்து தேஞ்சு போய் அந்த துருவு தான் கொட்டி கிடக்கு. சரி அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் நல்லா தொடச்சி வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த உள்ளுக்குள்ளே அழுக்காயிடும். சரி அடிக்கடி நான் வந்து எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் கொஞ்சம் அழுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தொடச்சிட்டேன். காலையிலே இந்த வேலையை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக இதை யோசிச்சு வச்சுருந்தேன், இன்றைக்கி செய்யணும் நாளைக்கு செய்யணுன்ட்டு. அப்படியே நாள் போயிட்டே இருந்துச்சு. அதனால் இப்போ காலையிலே யோசித்தேன், சரி இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுப்பில் டீயை குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த பர்னர் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். அப்பப்போ நம்ம ஏதாவது பொரிக்கிறதுலாம் சிந்துறதுனால சரி அதையும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுவி வச்சுட்டு நல்லா காட்டன் கிளாத்தில் துடைச்சிட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து நல்லா நம்ம துடைச்சிட்டு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த பவுல் தான் வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கி வால்மார்ட்டில். சரி அதையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பவுலையும் அடிக்கடி நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம், அதை வந்து ரெகுலராக செய்ய முடியாது. ஏன்னா அது சூடு ரொம்ப சூடாக இருக்கும். அது இல்லாமல் அது க்ளீன் பண்ணாலும் போகாது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அது இல்லாமல் நம்ம அலுமினியம் ஃபாயிலாம் போட்டு கூட நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் போட்டு எனக்கு நிறைய ஒரு மாதிரி புகை வந்துருச்சு. அந்த அலாரம் வேறு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் அலுமினியம் ஃபாயிலாம் போடவே மாட்டேன்.
சரி அதனால் எனக்கு பயம். அதனால் இப்படியே வச்சுருவேன். அப்போவே பவுல் மட்டும் மாற்றிக்கலாம், புதுசு நம்ம அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பவுலை மாற்றிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ ஒரு ஸ்டவ் அந்த ஒரு பர்னராக செட் பண்ணிவிட்டு நான் வச்சுக்கிறேன். பவுலில் வச்சுட்டு நம்ம அழகாக அப்படியே அதை செட் பண்ணி விட்டுறலாம். அந்த பவுல் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா ஏற்ற மாதிரி வரல, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவா செட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதான், இப்போ வச்சாச்சு. இப்போ நம்மளோட அடுப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு சூப்பராக காலையிலேயே. அடுத்த பார்த்திங்கன்னா டீ தான் வச்சுருக்கேன் அடுப்பில். டீ குடித்ததான் இப்போ அடுத்த வேலை நமக்கு நகரும். அதனால் சூப்பராக ஒரு ஏலக்காய் டீ போட்டுட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையாக என்ன செய்ய போகிறேன்னா, அந்த கடப்பா தான் செய்ய போகிறேன். கும்பகோணத்து கடப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீலாம் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து நான் வந்து பைத்தம்பருப்பு இருக்குல்ல, சிறு பருப்பு, அதை வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளாக நம்ம எதுவும் போட மாட்டோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் வேகும், அதுக்காக எண்ணெயும் ஊற்றி நான் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 2-3 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கசகசா, ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, உடச்ச கடலை. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ சைட்லேயே பார்த்திங்கன்னா இட்லியும் வேக வச்சுருக்கேன். அடுத்த பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, நான் வந்து எண்ணெய் தான் காய்ச்சிட்ருக்கேன். அந்த கருவேப்பிலை எண்ணெய் காய்ச்சுவாங்களே நம்ம தலைமுடிக்கு, சரி அதையும் சைட்லேயே நிற்கும் போதே செஞ்சுக்கலாம் கிச்சனில் அப்படின்ட்டு அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கருவேப்பிலையும் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இலை போல் செம்பருத்தி இலை, இதெல்லாம் வந்து குறப்பாக அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, அதை பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலை அந்த செம்பருத்தி இலையை போட்டு இப்போ காய்ச்சிட்ருக்கேன். இப்போ இடையிலே பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட குக்கர் வந்து ஒரு விசிலுக்கு சூப்பராக வந்துருச்சு. ரொம்பையும் குழஞ்சி போகலை, வேகாமே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா பதமாக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம் கடப்பாவை. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, இதெல்லாம் தான் இதுக்கு போட்டு தாளிக்கணும். கடுகுலாம் போட்டு தாளிக்கக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கடப்பா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா செவந்தோன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே இந்த கடப்பா வச்சுருப்பாங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, அப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம், ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். உப்பும் போட்டு நம்ம நல்லா ஒரு கொதி போல் ஒரு 5 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லி இலையும் தூவிருக்கேன். ஒரு அரை மூடி போல் லெமன் ஜூஸையும் புழிஞ்சிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டான கும்பகோணத்து கடப்பா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆப்பம் இடியப்பத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாக ஊற்றுனா இந்த கடப்பா தொட்டு சாப்பிட நல்லா இருக்காது.
கொஞ்சம் மெதுன்னு ஊற்றி அந்த கடப்பா வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பசங்களாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூல் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைன் கிளாஸே போர் தான். பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, வேறு வழி கிடையாது. அதான் சிவானி அப்படியே சோகத்தோடு பண்ணிகிட்ருக்கா. அதுதான் நான் சாப்பிட போகிறேன். அடுத்ததாக இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா இட்லி நல்லா சுட வச்சு நல்லா மேலாப்புல ஊற்றிருக்கேன். நம்ம கடப்பாவை ஊற்றி ஜாலியாக சாப்பிட்டுட்டு பசங்க வேலைலாம் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நாங்கள் தோசை சாப்பிட மாட்டோம். சரி, இட்லினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால் நான் இட்லிக்கு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு தோசைக்கு கடப்பா வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே தடவையில் 2 வேலையை முடிச்சிடணும் எப்பொழுதுமே. ஏன்னா எப்போதும் நம்ம கிச்சனில் நின்று சமைச்சிட்டே இருக்க முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட இப்போ அந்த கருவேப்பிலை எண்ணெயும் சூப்பராக ரெடியாகி நல்லா ஆறி போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம முடி கருப்பாக வளரும். அது இல்லாமல் இந்த இளம் நரை அதெல்லாம் வரவே வராது. நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, எப்படி உங்கள் முடி கருப்பாக கருங்கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. இந்த எண்ணெய் தான் நான் ரெகுலராக தடவுவேன். ஆல்ரெடி ஒரு எண்ணெய் கூட நான் போட்டிருக்கேன், எப்படி நம்மளோட முடி சைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் போட்டிருக்கேன். கீழே வேணால் லிங்க் கொடுக்குறேன், அதையும் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கண்டிஷ்னர் அது மாதிரிலாம் எதுவுமே போட தேவையில்ல. நம்ம இயற்கையாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக நம்மளோட முடியை சூப்பராக வளர்க்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலராக தடவிட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் முடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.